நம்ம வீடியோல ஸ்டோக்ஸ் தியரம் பத்தி பார்க்கலாம். இதுவரைக்கும் வெல்கம் சின்னஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கிரியேட் ஆகக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்போ வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். இன்டெக்ரல் சி எஃபெக்டார் டாட் டிஆர் வெக்டார் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் எஸ் கர்ல் எஃபெக்டார் டாட் என் கேப் டிஎஸ். ஸோ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் சிங்கிறத நம்ம லைன் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டபுள் இன்டெக்ரல் எஸ்ங்கிறது சர்ஃபேஸ் இன்டெக்ரல். கர்ல் எஃபெக்டார் அதாவது இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், டெல் கிராஸ் எஃபெக்டார்னு எழுதிக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே வந்து சேம் மீனிங் தான். கர்ல் எஃபெக்டார்னு எழுதலாம், இல்லாட்டி டெல் கிராஸ் எஃபெக்டார்னு எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். வெரிஃபை ஸ்டோக்ஸ் தியரம் ஃபார் எ வெக்டார் ஃபீல்ட் defined by f vector equal to x square minus y square I vector plus 2xy j vector in the rectangular region in xy plane bounded by the lines x is equal to 0, x is equal to a, y is equal to 0 and y is equal to b. ஸோ உங்களுக்கு வந்து கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் வெக்டார் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வந்து ரெக்டாங்குலர் ரீஜன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ, அதாவது காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தில் வந்து உங்களுக்கு கியூப்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து ரெக்டாங்குலர் ரீஜன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து எந்த லைன்ஸால் பவுண்டட் ஆகிருக்கான், எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு பி. ஸோ இந்த 4 லைன்ஸால் வந்து உங்களுக்கு இந்த ரீஜன் வந்து பவுண்டட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன் எக்ஸோ ஒய் பிளேன். ஓகேவா? ஸோ இதை வச்சு எப்படி வந்து நம்ம ஸ்டோக்ஸ் தியரம் வெரிஃபை பண்ண போகிறோம் இந்த ப்ராப்ளத்துக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோக்ஸ் தியரம் நம்ம எழுதிக்கிறோம். இன்டெக்ரல் சி எஃபெக்டார் டாட் டிஆர் வெக்டார் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் எஸ் கர்ல் எஃபெக்டார் டாட் என் கேப் டிஎஸ். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எஃபெக்டார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஓகே, evaluation of integral c effector dot dr vector. okay, so first நம்ம given அதாவது effector வந்து क्वेश्चनல கொடுத்திருக்காங்க அப்படினா, சோ அத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் எழுதிக்கிறோம். அதாவது x square minus y square I vector plus 2xy j vector. சோ அடுத்து வந்து dr vector எழுதணும். சோ dr vector எப்படி எழுதுவோம் அப்படினா, அதாவது bounded by the lines ன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம என்னவா எடுப்போம்னா லிமிட்ஸ் தான் எடுப்போம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து என்னென்ன வேரியபிள்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸு ஒய் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இது ரெண்டும் நமக்கு இதில் என்னது யூஸ் ஆகும். அப்போ நம்ம இங்கே என்னது டிஆர் வெக்டாருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், எக்ஸும் ஒய்யும். சப்போஸ் இதில் வந்து அடிஷ்னலாக இசட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இசட்டே நம்ம என்ன செய்யணும், என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது. என்னன்னா எஃபெக்டாரில் வந்து உங்களுக்கு என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு, எக்ஸும் ஒய்யும் தான் இருக்குது அப்படின்னா, ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிஆர் வெக்டர் எழுதிக்கலாம். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, எக்ஸும் ஒய்யும் மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதணும், இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டி போட்டுட்டு எக்ஸ் ஐ வெக்டர் ப்ளஸ் டி ஒய் ஜே வெக்டர். ஓகேவா? ஸோ நடுவில் வந்து அடிஷன் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், எஃபெக்டார் டாட் டிஆர் வெக்டர் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ எஃபெக்டார் டாட் டிஆர் வெக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எஃபெக்டார் எழுதிக்கோங்க, நெக்ஸ்ட் வந்து டிஆர் வெக்டர். ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்து டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து என்னது ஐ வெக்டாரும் பார்க்கும்போது ஐ வெக்டார் பேரும் ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னெல்லாம் இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் அது இருக்கும். அடுத்தது ஜே வெக்டாரும் பார்க்கும். ஸோ ஜே வெக்டாரும் பார்க்கும்போது என்னது நமக்கு ஜே வெக்டார் பேரும் ரிமைனிங் டேம் அதாவது 2xy dy அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ டாட் ப்ராடக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஐ வெக்டாரும் பார்ப்போம், அதில் இருக்கக்கூடிய டேம்ஸ் எடுத்து எழுதுவோம். அதே மாதிரி ஜே வெக்டாரும் பார்ப்போம், வெக்டாரை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய டேம் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து எழுதுவோம். இதான் வந்து டாட் ப்ராடக்ட். எஃபெக்டார் டாட் டிஆர் வெக்டார் வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணணும், லிமிட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இன்டெக்ரல் என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நமக்கு வந்து கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது சிங்கிறது நமக்கு என்னது க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னா, அப்போ கொஸ்டினில் வந்து நமக்கு வந்து ரெக்டாங்குலர் ரீஜன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ரெக்டாங்குலர் ரீஜனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிக்குள்ளே லிமிட்டாக வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான டயக்ராம் வந்து பிளாட் பண்ணிக்கணும். ஓகேவா? அந்த டயக்ராம் வந்து பிளாட் பண்ணதுக்கு நமக்கு என்ன 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் ட்ரா பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0னா இந்த ஒய் ஆக்சிஸை டினோட் பண்ணும், ஒய் ஈக்குவல் டு 0னா இந்த எக்ஸ் ஆக்சிஸை டினோட் பண்ணும். அதாவது மீனிங் என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும், ஒய்யோட வேல்யூ எனிதிங்காகவும் இருக்கலாம். அப்போ அது இந்த லைன் நமக்கு என்னது வெர்டிகல் லைனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஒய் ஈக்குவல் டு 0னா நமக்கு ஹாரிசாண்டல் லைனை ரெப்ரசென்ட் பண்ணும். அதாவது எக்ஸோட வேல்யூ எதுவாகவும் இருக்கலாம், ஒய்யோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து ஆரோ மார்க் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஆரோ மார்க் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. எக்ஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது நமக்கு என்னது ஒரு கான்ஸ்டன்ட் டேமை டினோட் பண்ணும். அப்போ நமக்கு நம்ம என்னது இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு வந்து ஒரு வெர்டிகல் லைன் தானே வந்துச்சு. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு ஏக்கும் வந்து நமக்கு என்னது ஒரு வெர்டிகல் லைன் தான் வரும். அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு பி. ஒய் ஈக்குவல் டு பி இங்கே பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு 0க்கு ஒரு ஹரிசாண்டல் லைன், அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு பிக்கும் நமக்கு என்னது ஒரு ஹரிசாண்டல் லைன். ஸோ இது ரெண்டும் மீட் பண்ண இடத்துல நம்ம என்னது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், பிளாட் பண்ணிக்கணும். ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஓ. ஸோ ஓக்கு வந்து நமக்கு என்னது ஆரிஜின் வந்து 0,0 தான். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏன்னு என்ன பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஏக்கு வந்து நமக்கு என்ன பாயிண்ட்ஸ்லாம் வரும், ஒய்யோட வேல்யூ 0, எக்ஸோட வேல்யூ வந்து என்னது ஏ. ஸோ நம்ம இதை பார்த்து எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன பாயிண்ட் வரும், எக்ஸுக்கு ஏயும்
ஒய்க்கு 0 வரும். அடுத்தது இங்கே பி மார்க் பண்ணணும். ஸோ பிக்கு பாருங்கள் எக்ஸுக்கு இந்த இது ஏயும் ஒய்க்கு பி. அடுத்தது சிக்கு வந்து ஆரிஜின் உள்ள 0 எக்ஸுக்கு 0வும் ஒய்க்கு பி. அடுத்தது வந்து இதுக்கு நமக்கு தெரியும் ஆரிஜின் வந்து 0,0. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் ரீஜன் பிளாட் பண்ணிக்கணும். ஸோ இனி இதில் இருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்டெக்ரல் சிக்கு வந்து லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்டெக்ரல் சி எஃபெக்டார் டாட் டிஆர் வெக்டார் எழுதிக்கிறோம். எஃபெக்டார் டிஆர் வெக்டாருக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இனி வந்து இன்டெக்ரல் சிக்கு பதிலாக என்னென்ன லிமிட்ஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து க்ளோஸ்டு கவ். ஸோ க்ளோஸ்டு கவ்னா வந்து இந்த ரெக்டாங்குலர் ரீஜனை இந்த 4 லைன்ஸும் சேர்ந்து தான் நமக்கு என்னது க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, அதாவது ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ இந்த 4 லைன்ஸுக்கான இக்குவேஷன்ஸ், அதாவது இதுக்கான நம்ம என்னது லிமிட்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்டெக்ரல் சிக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதை தான் நம்ம என்ன எழுதிக்கிறோம்னா ஓஏ. ஸோ இந்த லைன் ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ்டு கவுக்கு ஃபஸ்ட்டு இந்த லைன் இதையும், அடுத்தது ஏபி இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது பிசி இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது சிஓ. ஸோ இந்த 4 லைன்ஸுக்கான லிமிட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஒரு க்ளோஸ்டு கர்வுக்கான லிமிட் வந்து என்ன செஞ்சிடும் கிடச்சிடும். ஓகே, அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் equation 1, அதாவது ரோமன் லெட்டர் 1 நம்ம என்ன பண்ணிக்கோம் மென்ஷன் பண்ணிக்கோம். ஸோ இந்த 4 வந்து செப்பரேட்டாக ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னது அதுக்கான கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸை வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அலாங் ஓஏ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அலாங் ஓஏ ஃபைண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு லிமிட் என்னவா வரும்ங்கிறத ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். ஸோ ஓஏ வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு லிமிட் என்னவா இருக்கும் எக்ஸையும் நீங்கள் பார்க்கணும். எக்ஸையும் பார்க்கும்போது இங்கே ஓக்கு வந்து எக்ஸுக்கு என்ன இருக்குது 0 இருக்குது, ஏக்கு வந்து எக்ஸுக்கு என்ன இருக்குது ஏ இருக்குது. அப்போ லிமிட் என்னவா வரும்னா 0 to a. ஓகேவா? 0 to a ப்ளஸ் ஏபி. ஸோ ஏபிக்கு வந்து லிமிட் பார்க்கும்போது நீங்கள் எதை பார்க்கணுன்னா ஒய்யையும் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஒய்யை இதை வந்து நமக்கு வெர்டிக்கலாக இருக்குது. அப்போ ஒய்யையும் பார்க்கணும். என்னெல்லாம் 0வும் பியும். ஓகேவா? ஸோ அப்போ லிமிட் உங்களுக்கு என்ன வரும் 0b. அடுத்தது பிசி. ஸோ பிசிக்கு வந்து உங்களுக்கு என்ன லைன் கிடச்சிருக்கு ஹாரிசாண்டல் லைன். ஸோ ஹாரிசாண்டல் லைன் அப்படிங்கும்போது எக்ஸுக்கும் உள்ள லிமிட்டை பார்க்கணும் a to 0. அப்போ அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் மென்ஷன் பண்ணிக்கிறோம் a to 0. அடுத்தது CO. அலாங் சிஓக்கு வந்து உங்களுக்கு லிமிட் என்ன வரும் வந்து வெர்டிக்கல் லைன். ஸோ வெர்டிக்கல் நம்ம இங்கே என்ன பார்த்துருக்கோம் எக்ஸும் பார்த்துருக்கோம். இனி ஒய்யும் பார்க்கணும். அப்போ b to 0. ஸோ அப்போ நமக்கு லோயர் லிமிட்டு b, அப்பர் லிமிட்டு 0. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் லிமிட்டை வந்து இப்படி ஃபைண்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் செப்பரேட்டாக வச்சுட்டு நம்ம என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது லிமிட்டை வந்து இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் சப்ஸ்டியூட் பண்ணி போடுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அலாங் ஓஏ. ஸோ அலாங் ஓஏங்கிறது வந்து எந்த இக்குவேஷன் ஓஏங்கிறது இது இந்த லைனுக்கான இக்குவேஷன் என்னது y is equal to 0. ஸோ அப்போ ப்ராக்கெட்டில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் y is equal to 0ன்னு எழுதுறோம். ஸோ y is equal to 0நாலும் ஒன்று தான் ஓஏனாலும் நமக்கு என்னதா y is equal to 0ங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ y is equal to 0ங்கும்போது நமக்கு லிமிட் வந்து ஓஏ எஃபெக்டார் டாட் டிஆர் வெக்டாருக்கு கிடச்ச வேல்யூ எழுதியிருக்கோம் ஈக்குவல் டு. ஸோ லிமிட் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியாச்சு. அப்படி நான் ஓஏங்கும்போது நீங்கள் என்ன பார்க்கணும் எக்ஸுக்குள்ளே லிமிட்டை பார்க்கணும். ஓகே, அப்போ 0 to a. அப்போ என்னது நமக்கு 0 to a. அடுத்தது y is equal to 0னா dy டேமுக்கு நமக்கு என்ன தான் கிடைக்கும் 0 தான் கிடைக்கும். அப்போது இங்கே yக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம், dyக்கும் 0. அப்போ இந்த டேம் ஃபுல்லாகவே என்ன ஆகிடும் போயிடும். ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது ஒய்க்கு 0 போடும்போது நமக்கு ரிமைனிங் டேம் என்னெல்லாம் கிடைக்கும் x2ம் dxும் கிடைக்கும். ஸோ அதனால தான் இங்கே x2 dx எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். சின்ஸ் y is equal to 0, dy equal to 0 and x varies from 0 to a. ஓகே, ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும் x2 வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன டேம் கிடைக்கும் x³ 3 0 to a. ஸோ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது x இருக்க பிளேஸில் a³ அதாவது a சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ a³ 3 இது நம்ம என்ன பண்ணிக்கலாம் equation 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு இன்டகிரலுக்கு வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி AB BC CO மிச்ச ரிமைனிங் டேர்ம்ஸுக்குலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து அலாங் AB. ஸோ இதாவது ஏபினா இந்த இக்குவேஷன் x equal to ஏங்கிற இக்குவேஷன் அப்படி தானே. ஸோ அப்போ x equal to a தான் நமக்கு AB. ஸோ அப்போ அலாங் ஏபி நம்ம என்ன எழுதிக்கிறோம் x equal to ஏன்னு எழுதிக்கிறோம். அதாவது ஏன்னா நமக்கு கான்ஸ்டன்ட் டேம்னு அர்த்தம். அப்போ எக்ஸுக்கு ஏ போட்டோம்னா dxக்கு என்ன டேம் வரும் 0 தானே வரும். கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ எக்ஸுக்கு ஏன்னா dxக்கு 0. ஸோ இந்த dxக்கு 0 போடும்போது இந்த டேம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். எக்ஸுக்கு நம்ம ஏ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னது 2ay dy இருக்கும். அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ லிமிட் வந்து நம்ம எப்படி பார்ப்போம் x equal to a. x equal to ஏங்கிறது நமக்கு என்னது வெர்டிக்கல் லைனை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படி தானே. ஸோ x equal to ஏனா இந்த லைன் எடுத்து இந்த லைனுக்கு நம்ம என்னது ஒய்யையும் பார்க்கணும். அப்போ 0 to b. ஓகேவா? இது வந்து லோயர் லிமிட்டு, பிங்கிறது நமக்கு என்னது அப்பர் லிமிட். ஸோ அப்போ 0 to bங்கிறது நமக்கு என்னது x equal to ஏங்கிற அந்த லைனுக்கான லிமிட். ஓகே, ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் 0 to b போடுறோம். இங்கே வந்து 2ay dy கிடச்சிச்சு. ஸோ அதை தான் நம்ம என்ன எழுதியிருக்கோம் x is equal to ஏனா dxக்கு 0 அலாங்
ஏபினா ஒய் வேரிஸ் ஃப்ரம் 0 to b. ஸோ நமக்கு வந்து வெர்டிக்கல் லைன்னா ஒய்யை பார்க்கணும், ஹரிசாண்டல் லைன்னா எக்ஸோட வேல்யூஸை பார்க்கணும். ஓகே, ஸோ 2ஏங்கிறது நமக்கு என்னது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ அப்போ தான் என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட்டாக வெளியே எடுத்துக்கலாம். ஒய்யை மட்டும் நமக்கு என்ன பண்ணால் போதும், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு வந்து இன்டகிரேட் பண்ணணும். ஸோ அப்போ இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்னது y²/2 கிடைக்கும். லிமிட் என்னது 0 to b. இனி நம்ம இந்த ஒய் இருக்க பிளேஸில் b சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்னது இங்கே y²னால இங்கே என்னது b²/2 கிடைக்கும். இந்த 2 and 2 கேன்சல் ஆகும்போது ab². ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், equation 2ன்னு எடுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்னது அலாங் ஏபி வந்து ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது நம்ம அலாங் பிசி வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ பிசிங்கிறது நமக்கு என்ன இக்குவேஷன், y = bங்கிற இக்குவேஷன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸுக்கு லிமிட்டை பார்க்கணும், எக்ஸையும் பார்க்கணும். அப்போ a to 0ங்கிறது நமக்கு என்னது லிமிட்டு. ஸோ அதை எழுதிக்கிறோம். அலாங் பிசிங்கிறது y = bங்கிற அந்த இக்குவேஷன் தான் குறிக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இன்டெக்ரல் பிசி எஃபெக்டர் டிஆர் வெக்டர் கிடச்ச வேல்யூ எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு நமக்கு இப்போ லிமிட் என்ன கிடச்சிது, a to 0. ஸோ a to 0ங்கிற லிமிட் எப்படி கண்டுபிடிச்சோம், பிசிங்கிறது நமக்கு என்னது y = bங்கிற இந்த லைனை வந்து நமக்கு என்ன பண்ணும், டினோட் பண்ணும். அப்படி நான் y = bங்கிற அந்த லைனை டினோட் பண்ணும். இங்கே வந்து நமக்கு என்ன டேர்ம் இருந்துச்சு, a, b இருந்துச்சு. இது நமக்கு b. இங்கே வந்து நமக்கு என்னது சி வந்து எப்படி இருந்துச்சு, 0, b. ஸோ இதில் எக்ஸோட வேல்யூயும் பார்க்கணும். அப்போ இங்கே a இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ a to 0. ஓகே, ஸோ அடுத்தது ஒய்க்கு பினா ஒய்யை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய dy டேர்ம் என்னது 0. ஒய்ங்கிறது y = bங்கிறது என்னது, bங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 கிடைக்கும். அப்போ ஒய்க்கு இங்கே b சப்ஸ்டியூட் பண்ணலாம். dy 0னா அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே என்ன ஆகிடும், 0. இங்கே வந்து ஒய்க்கு நம்ம b சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், x² - b² dx. ஓகே, ஸோ இந்த டேர்ம் வந்து 0 ஆயிடும். ஸோ இனி நம்ம வந்து x² - b² நம்ம என்னது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு வந்து என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், y = b, dy = 0 அண்ட் அலாங் பிசி x வேரிஸ் ஃப்ரம் a to 0. ஓகே, ஸோ இதில் வந்து கண்டிப்பாக இந்த ரெண்டு லைனை என்ன பண்ணணும், நம்ம எழுதணும். ஓகே, நான் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு இன்டகிரேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் நம்ம இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்னது b²x, x² இன்டகிரேட் பண்ணும்போது x³ 3. ஓகே, லிமிட் வந்து என்னது a to 0. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஹோல் டேர்ம் என்ன ஆகிடும், 0 ஆயிடும். அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்படி தான். அப்போ இங்கே வந்தது அப்பர் லிமிட் வந்து நமக்கு என்னது 0 மைனஸ் லோயர் லிமிட். ஸோ லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், a சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ a³ 3 மைனஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக a சப்ஸ்டியூட் பண்ணும்போது ab² ஈக்குவல் டு இந்த மைனஸ் உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் a³ 3 இந்த மைனஸ் இங்கே வரும்போது ப்ளஸ் ab². ஓகே, ஸோ இதை வந்து equation 3 நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். இனி அடுத்தது அலாங் CO வந்து ஃபைன் பண்ணும். ஸோ COங்கிறது நமக்கு x = 0ங்கிற அந்த லைனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து லிமிட் என்ன பார்க்கணும், இது வந்து வெர்டிக்கல் லைனால் ஒய்யையும் பாருங்கள். ஸோ ஒய்யையும் பார்க்கும்போது b to 0ங்கிறதா நமக்கு என்னது லிமிட். ஓகே, ஸோ அப்போ அலாங் CO x = 0. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், f(dr) வெக்டாருக்கு வேல்யூ எழுதிட்டு ஈக்குவல் டு ஸோ லிமிட் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், b to 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸுக்கு 0னா dx வந்து நமக்கு என்னது எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 தான் கிடைக்கும். அப்போ dx டேர்ம் 0. அப்போ இந்த ஹோல் டேர்மும் 0. இங்கே எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டேர்மும் 0. அப்போ 0 + 0 நமக்கு என்னது 0 தான். அப்போ 0வை இன்டகிரேட் பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். அப்போ இதை வந்து என்னது equation 4ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு 4 equations கிடச்சிருக்கு. அந்த 4 equations நம்ம என்னது ரோமன் லெட்டர் 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட்டிங் equation 1, 2, 3 and 4 in ரோமன் லெட்டர் 1. ஸோ ரோமன் லெட்டர் 1 நம்ம எது எடுத்துருக்கோம், இன்டெக்ரல் c f(dr) வெக்டார் ஈக்குவல் டு integral OA plus integral AB plus integral BC plus integral CO. ஸோ இன்டெக்ரல் ஓஏக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சது, ஸோ equation 1 வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ கிடச்சி, a³/3. அப்புறம் அலாங் ஏபிக்கு வந்து நமக்கு ab² கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மோட வேல்யூ எழுதியாச்சு. அடுத்தது அலாங் பிசிக்கு வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ கிடச்சிது, -a³ + ab². ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எழுதிக்கிறோம். ஸோ அடுத்தது அலாங் சிஓக்கு 0. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு a³ 3 இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது -a³ 3 இருக்குது. அப்போ இதை நம்ம ஆட் பண்ணும்போது ரெண்டு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குது, ab² இருக்குது. ஸோ ab² ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2ab² கிடைக்கும். ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம equation ஏன்னு என்ன பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு, LHS வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இனி நம்ம என்ன பண்ணணும், RHS ஃபைண்ட் பண்ணணும். ஸோ RHSஸும் LHSஸும் ஈக்குவலாக இருந்தால் நமக்கு என்னது ஸ்டோக்ஸ் தியரம் வந்து என்னது வெரிஃபைன்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ நம்ம இனி வந்து RHS ஃபைண்ட் பண்ணலாம். எவாலுவேஷன் ஆஃப் டபுள் இன்டெக்ரல் எஸ் கர்ல் எஃபெக்டார் டாட் n ds. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எஃபெக்டார் தெரியும் அப்படின்னா, ஸோ அது வந்து கிவன் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம். இனி வந்து கர்ல் எஃபெக்டார் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, கர்ல் எஃபெக்டாருக்கு ஃபார்முலா என்னென்னா டெட்டர்மினன்ட் ஆஃப் ஃபஸ்ட் ரோவில் I வெக்டார் J வெக்டார் K வெக்டார் போட்டுக்கணும். செகண்ட் ரோவில் ∂/∂x ∂/∂y ∂/∂z போட்டுக்கணும். ஸோ தேர்ட் ரோவில் வந்து உங்களுக்கு எஃபெக்டாரில் வந்து I வெக்டாருக்கு நேராக என்ன இருக்காது எழுதணும், J வெக்டாருக்கு நேராக என்ன இருக்காது எழுதணும், K வெக்டார் இல்லையா, அப்போ இங்கே என்னது 0. ஓகே, ஸோ இனி வந்து நம்ம டெட்டர்மினன்ட் சாதா டெட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ டெட்டர்மினன்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்,
ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ வெக்டார் இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதை எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த காலத்தையும் இந்த கோவையும் நம்ம என்ன பண்ணிக்குவோம், ஹைட் பண்ணிக்குவோம். ஸோ ஹைட் பண்ணிவிட்டு ரிமைனிங் டைமை என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஐ வெக்டாருக்கு பாருங்கள், டோ பை டோ ஒய் இன்டூ 0. ஸோ இதை நம்ம கான்ஸ்டன்ட் டைமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன தான் 0 மைனஸ் அடுத்தது டோ பை டோ இசட் இன்டூ 2xy. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் இதெல்லாமே கான்ஸ்டன்ட்டு, இசட் டைமே இல்லை. அப்போ இசட் டைம் கான்ஸ்டன்ட் டைமே இசட்டுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு இசட்டுக்காக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு இது எல்லாமே என்னது கான்ஸ்டன்ட் அர்த்தம். அப்போ கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன தான் 0. அடுத்தது மைனஸ். ஸோ இந்த மைனஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள், இது ப்ளஸ்ன்னு எடுப்போம், இதை மைனஸ்ன்னு எடுப்போம், இதை ப்ளஸ், அடுத்தது ஒரு டைம் இருந்தால் அது மைனஸ், அப்படியே அல்டர்னேட்டிவாக வரும். ஓகேவா? ஸோ மைனஸ் ஜே வெக்டார். இனி நம்ம என்ன பண்ணணும், ஜே வெக்டார் இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவையும் நம்ம என்ன பண்ணணும், ஹைட் பண்ணிவிட்டு ரிமைனிங் டைமை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டைமை வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன தான் 0 மைனஸ் அடுத்தது இந்த ரெண்டையும் பண்ணும்போது பாருங்கள், டோ பை டோ இசட் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே வந்து இசட் டைம் தான் இருக்குது. அப்போ நமக்கு இது ரெண்டுமே என்ன தான் கான்ஸ்டன்ட் டைமாக தானே எடுப்போம். ஸோ இங்கே இசட் டைமே இல்லை. அப்போ இதுக்கும் என்ன தான் 0. அடுத்தது ப்ளஸ் கே வெக்டார். இனி நம்ம கே வெக்டாருக்கு பண்ணுவோம். ஸோ கே வெக்டாருக்கு பண்ணும்போது இந்த காலத்தையும் அதோட ரோவையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், மறைச்சி வச்சுட்டு ரிமைனிங் டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணணும். டோ பை டோ எக்ஸ் ஆஃப் என்ன இருக்குது 2xy. அடுத்தது மைனஸ் அடுத்தது இந்த ரெண்டு டைமே நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன வரும், டோ பை டோ ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐ வெக்டார் டேம் இல்லை, ஸோ அப்போ இது 0 மைனஸ் ஜே வெக்டார் டேம் இல்லை 0 ப்ளஸ் கே வெக்டார் டேம் மட்டும் இருக்குது. கே வெக்டார் டேம் என்ன இருக்குது, இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்னது 2y கிடைக்கும், அதாவது எக்ஸுக்கு என்னது 1 ஆகிடும். மைனஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் டேம் என்னது 0 மைனஸ் ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்னது 2y. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ என்னது ப்ளஸ் 2y. ஓகே. ஸோ அப்போ நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், 4y கே வெக்டார் கிடைக்கும். ஓகே. ஸோ இது வந்து நமக்கு என்னது கர்ல் எஃபெக்டாக இருக்க வேல்யூ. ஸோ நம்ம வந்து இன்னொரு லைன் வந்து அடிஷ்னலாக எழுதணும். எதுக்கு எழுதணும்னா, இங்கே வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 4y கே வெக்டார் கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு என் கேப்புங்கிறதும் நமக்கு என்ன தான் ஒரு வெக்டார் தானே. என் கேப்புங்கிறது ஐ வெக்டாரோ ஜே வெக்டாரோ கே வெக்டாரோ இதில் மூணில் ஏதாவது ஒரு வெக்டாராக தான் இருக்கும். ஸோ கர்ல் எஃபெக்டாரோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்னது கே வெக்டாரில் இருந்துச்சுன்னா என் கேப்புக்கும் நீங்கள் கே வெக்டார் போட்டால் தானே ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இதில் நம்ம இப்போ ஐ வெக்டார் போட்டோம்னா இங்கே 4y கே வெக்டார் கிடச்சிருக்கு. ஐ வெக்டாரையும் பண்ணால் தான் அதுக்கு கண்டென்ட் எழுத முடியும். டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வேல்யூ கிடையாது. அப்படிதானா? அப்போ நமக்கு இங்கே இதுக்கு 4y கே வெக்டார் கிடச்சதுனா இதுக்கும் நமக்கு என்னது கே வெக்டார் இருந்தால் மட்டும் தான் ரெண்டே நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது கே வெக்டார்னு பேரும் ரிமைனிங் டேம் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை தான் நம்ம வந்து என் கேப்புக்கு வந்து கே வெக்டார்னு எழுத போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு சென்டென்ஸ் நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த லைன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம எழுதிக்கிறோம். எதுக்காக எழுதுகிறோன்னா, நமக்கு வந்து கர்ல் எஃபெக்டாருக்கு 4y கே வெக்டார் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இதில் கே வெக்டார் இருக்குது. என் கேப்புங்கிறது என்னது ஒரு நார்மல் வெக்டார், அதாவது யூனிட் அவுட்வர்ட் நார்மல் வெக்டார். ஸோ அப்போ அதுக்கும் நம்ம கே வெக்டார் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நமக்கு என்னது ரெண்டு டைமே டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது நமக்கு வேல்யூ கிடைக்கும். அப்படிதானா? ஸோ அப்போ நம்ம எழுதிக்கலாம், ஹியர் த சர்ஃபேஸ் எஸ் டினோட்ஸ் த ரெக்டாங்கிள் ஓஏபிசி அண்ட் யூனிட் அவுட்வர்ட் நார்மல் வெக்டார் இஸ் கே வெக்டார். ஸோ யூனிட் அவுட்வர்ட் நார்மல் வெக்டாருங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், என் கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என் கேப் ஈக்குவல் டு கே வெக்டார். ஸோ இப்போ நமக்கு வந்து எந்த வேல்யூலாம் தெரிஞ்சாச்சு, ரைட் ஹேண்ட் சைடில் கர்ல் எஃபெக்டார் ஃபைண்ட் பண்ணியாச்சு, என் கேப் என்னன்னு தெரிஞ்சாச்சு. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம டாட் ப்ராடக்ட் எடுத்துட்டு என்ன பண்ணலாம், இன்டெக்ரல் அதாவது லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணலாம், இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்னது இந்த ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ என்னன்னு நமக்கு என்னதும் தெரிஞ்சு. இனி நம்ம என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைட் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நமக்கு கர்ல் எஃபெக்டோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 4y கே வெக்டார் கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ அப்போ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கர்ல் எஃபெக்டாருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 4y கே வெக்டார் இங்கே வந்து எஸ், அடுத்து டாட் என் கேப்புக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கே வெக்டார்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அடுத்து டிஎஸ்க்கு பதிலாக நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து எக்ஸும் ஒய்யும் தானே உங்களுக்கு வந்து அதாவது லிமிட்டை நம்ம எடுத்தோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் இஸ் ஈக்குவல் டு பி. அப்படிதானா? ஸோ அப்போ இங்கே நமக்கு டிஎஸ்க்கு பதிலாக டிஎக்ஸும் டிஒய், அதாவது ரெண்டு ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து சர்ஃபேஸ் வந்து என்னது டிஎக்ஸ் டிஒய். சம்டைம்ஸ் வந்து இசட் ஆக்சிஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே டிஇசட் வரும். ஓகே. ஸோ இனி நம்ம என்ன பண்ணணும், லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ லிமிட்டுக்கு வந்து உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க, எக்ஸுக்கு 0, எக்ஸுக்கு ஏ, ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், லிமிட்டாக வந்து எடுக்க போகிறோம். இதை நம்ம வந்து லோயர் லிமிட்டாகவும் இது அப்பர் லிமிட்டாகவும் எடுப்போம். அதுமாதிரி இங்கே இது லோயர் லிமிட்டு, ஒய்க்கு இது வந்து அப்பர் லிமிட். ஓகே. ஸோ இப்போ அடுத்த லைனில் நம்ம என்ன பண்ணுறோம், லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ லிமிட் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து எக்ஸோட லிமிட். ஸோ எக்ஸோட லிமிட் என்னது 0 டு ஏ, ஒய்யோட லிமிட் என்னது 0 டு பி.
ஓகே, ஸோ என்ன எழுதிக்கலாம், 4y k வெக்டார் டாட் k வெக்டார் dx dy. ஸோ இனி நம்ம என்ன பண்ணணும், டாட் ப்ராடக்ட், இங்கேயும் k வெக்டார் இருக்குது, இங்கேயும் k வெக்டார் இருக்குது. அப்போ ரிமைனிங் டேம் 4y மட்டும் எழுதினா போதும். 0 to b 0 to a. ஸோ லிமிட் எழுதிட்டு எழுதுறது 4y dx dy. ஸோ டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது k வெக்டார் போயிடும். இனி வந்து ஃபஸ்ட்டு இருக்குது, அதாவது 4ங்கிறது கான்ஸ்டன்ட் டேம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 4 வெளியே எடுத்துக்கலாம். 4 0 to b 0 to a. ஸோ ஃபஸ்ட்டு லிமிட்டு வந்து நீங்கள் என்னது, இங்கே என்ன டேம் இருக்கோ அதோட லிமிட்டை போடுங்க, அடுத்தது என்ன டேம் இருக்கோ அதோட லிமிட்டு வெளியே வரும். ஓகே, ஸோ லிமிட் வந்து நம்ம போட்டுட்டு 4 வந்து கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுக்கும். ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது, dxும் dyயும் இருக்குது. ஸோ இனி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒய்யை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு வந்து இன்டெகிரேட் பண்ணுவோம். ஸோ எக்ஸுக்கு இன்டெகிரேட் பண்ணும்போது 4 அப்படியே தான் இருக்கும். 0 to b. ஸோ எக்ஸுக்கு இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும், yx. லிமிட் என்னது, 0 to a dy. ஸோ அப்போ எக்ஸ் இருக்க பிளேஸில் ஏ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஏ சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன டேம் கிடைக்கும், 4 இன்டெக்ரல் 0 to b என்ன டேம், ay dy. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு ஏங்கிறதும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியே எடுத்துட்டு ஒய்யை நம்ம என்ன பண்ணலாம், வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம என்ன பண்ணணும், ஒய்க்கு வந்து இன்டெகிரேட் பண்ணுவோம். ஒய்க்கு இன்டெகிரேட் பண்ணால் உங்களுக்கு என்ன டேம் கிடைக்கும், y²/2. ஓகே, லிமிட் என்னது, 0 to b. ஸோ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது 4ab²/2. ஸோ இப்போ இந்த 2வும் இந்த 4ம் கேன்சல் ஆகும்போது 2ab² கிடைக்கும். ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, 2ab² கிடச்சிருக்கு. ஸோ இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இக்குவேஷன் பின்னு என்ன பண்ணிக்கலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது இன்டெக்ரல் சி எஃப்எக்டார் டாட் டிஆர் வெக்டாருக்கு உங்களுக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, 2ab² கிடச்சிருக்கு. ஸோ இது இக்குவேஷன் ஏ. ஸோ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு தான் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது டபுள் இன்டெக்ரல் எஸ் கர்ல் எஃபெக்டார் டாட் என் கேப் டிஎஸ்க்கும் நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, 2ab² கிடச்சிருக்கு. ஸோ அப்போ நம்ம ஃபைனலாக எழுதிக்கலாம். ஸோ அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு எழுதிக்கலாம். இங்கேயும் 2ab² தான், ஏக்கும் நமக்கு என்ன தான் 2ab². அப்போ லாஸ்ட் எழுதிக்கோங்க, ஃப்ரம் ஏ அண்ட் பி த ஸ்டோக்ஸ் தியரம் இஸ் வெரிஃபைட். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம வெல்கம் ஜீனஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.